ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம அபிஷேக் பணம் எடுத்தாங்க இல்லையா, அவனை நேராக போலீஸ் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததும் கௌதம் அடியடினா அடித்து யார் சொல்லிடா இப்படிலாம் பண்ண அப்படின்னு விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த ஆள் பாட்டுக்கு ஐயா நான் யார் சொல்லி பண்ணல, நான் அதான் பண்ணேன் அப்படின்னும் போது உடனே மதுமிதா கண்டிப்பாக உனக்கு பின்னாடி வேறு யாரும் இருக்காங்க, ஒழுங்கா உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னதும் அந்த ஆள் என்னென்னா அபிஷேக்கே பார்த்துட்ருக்காங்க. இதை வச்சு நம்ம மதுமிதா கண்டுபிடிச்சிட்றாங்க, கண்டிப்பாக இவனாக தான் இருக்கும் அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கௌதம் டேய் என்னடா நான் பாட்டுக்கு கேள்வி கேட்டுட்ருக்கேன், நீ என்னடா அங்கே பார்த்துட்ருக்க அப்படின்னும் போது உடனே அபிஷேக்னு சொல்ல வர முதல்லே அந்த ஆள் என்ன நம்ம அபிஷேக் என்ன பண்ணுறான்னா, டேய் அதான் அண்ணன் கேட்குதுல இவ்வளோ தூரம் ஏடா அமைதியாக இருந்துட்டுருக்க சொல்லு அப்படின்னும் போது இங்கே பாரு அபிஷேக், நான் தான் கேட்டுட்ருக்கல எதுக்கு இடையில நீ பேசிகிட்ருக்க அப்படின்னும் போது சார் உங்கள் தம்பி தான் இப்படிலாம் என்ன பண்ண சொன்னார் அப்படின்னதும் கௌதம் மதுமிதாலிருந்து எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னடா சொல்கிற? ஆமாம் சார், எல்லா பணமும் உங்கள் தம்பிக்கிட்ட தான் இருக்குது, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சார், எனக்கு ஒரு பைசா கூட தெரியல, இப்போ கூட நான் பணம் கேட்டு தான் அவருக்கு ஃபோன் போட்டேன், ஆனால் அவர் பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னதும் கௌதமும் மதுமிதாவும் செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க. சார் என்ன சார் இதெல்லாம் வீட்லேயே இப்படியா, வீட்லேயே கல்யாணம் வச்சுட்டு தானா இவ்வளோ பிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னும் போது இந்த பக்கம் கௌதம் செம்மையாக டென்ஷன் ஆகி அபிஷேக்கை அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ சவுந்தரெல்லாம் வந்துடுறாங்க. கௌதம் என்ன ஆச்சுப்பா, ஏன் அவனை அடிச்சிட்டு இருக்கான் போதோ உடனே நடந்த விஷயங்களை கௌதம் சொன்னதும் சவுந்தராவும் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா அடிச்சு அபிஷேக் கண்ணத்துலேயே அடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா அடிக்காதம்மா, ஏண்டா ஏண்டா உன் அண்ணன் நல்லா தனி உன்னை பார்த்துக்கிறான், அதுக்குள்ளே எப்படிடா இப்படி திருட்டு வேலை உன்னால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு அடித்ததோ, அண்ணன் எனக்கு கொஞ்சம் பணம் தேவையாக இருந்துச்சு, அதான் இப்படி பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு, மன்னிச்சிரு அப்படின்னதோ, இங்கே பாரு எதிரியை கூட மன்னிக்கலாண்டா, ஆனால் கூடவே இருந்து துரோகம் பண்ணுவானே துரோகி, அவனை எக்காலத்தில் என்னால் மன்னிக்கவே முடியாது, நீ சொல்ல போனால் ஒரு நம்பிக்கை துரோகிச்சு, இப்படி சொந்த வீட்டிலேயே திருடி இருக்கியே நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு கௌதம் அபிஷேக்கை வெளுத்தெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அபிஷேக் கொஞ்சம் கூட புத்தி இல்லையா அவங்களுக்கு, அப்படி பணம் தேவைன்னு சொன்னால் 1 கோடி 2 கோடினா பரவாயில்ல, 25 கோடி எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அப்படி என்ன பண தேவைங்க இருந்துச்சு, அதுவோ சொந்த அண்ணன் கம்பெனிலேயே திருடி இருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாகவே தெரியல, நீங்களாம் என்ன ஜென்மம் அப்படின்னதும் இந்த பக்கம் போலீஸ் சார் நீங்கள் ஆமான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்க தம்பியை கூட்டிட்டு போய் பணத்தை எப்படி எடுக்கணுமோ எடுத்துட்டுறா அப்படின்னதோ, பரவாயில்ல சார் இது எங்க குடும்ப விஷயம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க அப்படின்னதோ இன்ஸ்பெக்டரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சி என் மூஞ்சிலேயே முழிக்காது, இங்க பாரு இப்படி பண திருட்டு வேலை நீ பார்த்தியோ, இதுக்கப்புறமா என் ஆஃபீஸ் பக்கம் இனி வரக்கூடாது, இங்க பாருங்கம்மா இவனுக்காக நீங்க வக்காலத்து வாங்கிட்டு வந்தீங்க அவ்வளவுதான், அப்புறமா நானே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அவ்வளவுதான் சொல்லுவேன், இனி என் மூஞ்சிலேயும் முழிக்காதா அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு கௌதம் அங்கிருந்து போனதும் மதுமிதாவை செம்மையா முறைச்சு பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. எங்க பார்த்தோம்னா நேரா ரூம்ல டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டு இருக்காங்க அபிஷேக். எல்லாத்துக்கும் காரணம் அந்த மதுமிதாதாமா, அவ தான் என்ன அன்னைக்கிட்ட கோத்து விட்டுட்டா, அவன் மட்டும் இந்த விஷயத்த கிளறாம இருந்திருக்க இன்னைக்கு எந்த ஒரு உண்மையும் வந்திருக்காதுமா, பதிலுக்கு நீ என்ன அடிச்சிடல, அந்த மாதிரி நிலைமையில நானும் உன் பக்கம் நின்றுனா மாயா விஷயத்துல எல்லாரும் என்ன திட்டு நாங்க பார்த்தல, அது மாதிரி தான் உன் விஷயத்துல எனக்கு விழுந்திருக்கும், உன்னை நான் சரியா வளர்க்கல அப்படின்னு சவுந்தலா சொன்னதோ இந்த பக்கம் நம்ம அபிஷேக் விடமாட்டாமா, அந்த மதுமிதானா எல்லாத்துக்குமே காரணம், அவளை ஒரு வழி பண்ணாமனா விட மாட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க பேசி என்ன ஆஃபீஸ்க்கு அனுப்புனீங்க, கடைசியில் அந்த கௌதம் இன்னும் ஆஃபீஸ்க்கு வர வேணான்னு சொல்லிட்டான், இப்போ நான் என்னம்மா பண்றது, இங்க பாரு எப்படியோ நீ எடுத்த 25 கோடியை அவன் கேட்கல, அது வரைக்கும் சந்தோஷப்படு, இங்க பாரு அடுத்தது என்ன பண்ணலான்னு நான் பாக்குறேன், இப்போதைக்கு கொஞ்சம் எதுவும் பண்ணாம பொறுமையா இருந்துக்கோ அப்படின்னுட்டு சவுந்தலாங்கிறது கிளம்பி